இங்கே ஜாதிய வேறுபாடு கிடையாது. நம்முடைய சேர சோழ பாண்டிய மன்னர்கள் இவர்கள் எல்லாம் பிறப்பால் சத்திரியர்களா? இல்லை, வீரனாக இருந்தவர்கள் மன்னர்களாக இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சமத்துவம், இந்த சமத்துவத்தை நீர்த்து போக செய்தது எது? 300 ஆண்டுகளுக்கு முன்னாலே ஒரு வரலாறை சொல்கிறேன். நெல்லையிலே ஒரு சிறு பகுதி நெற்கட்டும் செவல், அங்கே உள்ள மன்னன் பூலித்தேவன். அந்த பூலித்தேவனின் படை தளபதி யார் என்றால் ஒண்டி வீரன், ஒரு தாழ்த்தப்பட்ட இனத்தைச் சேர்ந்தவன். இதை ஏன் சொல்கிறேன் என்றால், அவன் படை தலைவனாக இருந்தால் அந்த படையிலே எவ்வளவு வீரர்கள் இருந்திருப்பார்கள், அந்த படைத்தலைவனுக்கு கட்டுப்பட்டு எப்படி நடந்திருப்பார்கள் என்பதை பார்க்க வேண்டும். தாழ்த்தப்பட்டவன் தானே, அவனுக்கு இந்த அதிகாரமா என்று யாரும் கேட்கவில்லை. அவனுக்கு கட்டுப்பட்டு நடந்தார்கள் என்றால் 300 ஆண்டுகளுக்கு முன்னாலே இந்த சமுதாயத்திலே ஒரு சமத்துவம் நிலவியது. எப்பொழுது அது கெட்டு போனது என்றால், வெள்ளையர்கள் ஆட்சிக்கு பிறகு வேறு ஒரு ஒப்பந்தத்தின் காரணமாக அது கெட்டு போனது. அது பற்றி பேசுவதற்கு இந்த இடம் சரியில்லை. ஆனால் இந்த தீர்மானங்களை எல்லாம் படித்த பொழுது எனக்கு ஒன்று தோன்றியது. இந்த போதைக்கு எதிரான பிரச்சாரத்தை, போதை செய்யும் தீமைகளை மக்களிடம் எடுத்து சொல்லும் பிரச்சாரத்தை செய்வதற்கு இப்பொழுது உள்ள நிதி என்பது 4 கோடி ரூபாய். அதை ஆண்டுக்கு 200 கோடி ரூபாயாக உயர்த்த வேண்டும் என்று ஒரு தீர்மானம் நிறைவேற்றி இருக்கிறார்கள் அல்லவா? இந்த போதை ஒழிப்பு பிரச்சாரத்திற்கென்று ஆட்களை தயார் செய்து ஒவ்வொருவரிடம் சென்று குடிப்பதனால் வரும் தீமைகள், குடிப்பதனால் அந்த குடும்பத்துக்கு வரும் இழுக்கு, குடிப்பதனால் அந்த பிள்ளைகளுக்கு வரக்கூடிய, அவர்களுடைய பிள்ளைகளுக்கு வரக்கூடிய கேடு, இவற்றையெல்லாம் எடுத்து சொல்வதற்கான நிதியை அதிகப்படுத்த வேண்டும். ஒன்றிய அரசும் அந்த நிதியை அதிகரித்து தர வேண்டும். அந்த வகையிலே முதல் கடமை, ஒன்றிய அரசின் கடமை, மாநிலங்களுக்கு உரிய நிதியை வழங்க வேண்டும். 2வது கடமை, அகில இந்திய அளவிலே மதுவிலக்கு கொள்கையை அமுல்படுத்தி அவர்கள் அறிவித்து நடைமுறைப்படுத்த வேண்டும். இப்படி செய்தால்தான் இதை ஒழிக்க முடியும். அப்பொழுதும் அப்படியே ஒழிக்க முடியாது. ஏன்னா டாஸ்மாக் கடையை மூடணும்னு எல்லாரும் சொன்னாங்க. எல்லா மது கடையும் மூடிட்டாலும் அதான் நீ யார் போர்ட்டெல்லாம் இருக்குல்ல. சமீபத்தில் ஒரு செய்தியை பார்த்தேன். ராஜஸ்தான்லேருந்து ஒருத்தர் சென்னைக்கு வந்து அவனை கைது செஞ்சாங்க. வெளிநாட்டிலேருந்து ஒருத்தர் சென்னைக்கு வரான், ராஜஸ்தான்காரன். ராத்திரி ராஜஸ்தானுக்கு ட்ரெயினில் டிக்கெட் போட்டிருக்கான். அவன்கிட்ட போனால் ஏகப்பட்ட லட்சக்கணக்கான ரூபாய்க்கு போதைப் பொருளை அவன் கடத்தி வந்திருக்கிறான். அதை எடுத்துக்கிட்டு அந்த ஊருக்கு போகிறான். குஜராத்திலே போதைப் பொருளால் உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை கடந்த ஆண்டுக்கு முந்தைய ஆண்டு 96 பேர். ஆனால் குஜராத் அரசு அதை ஒத்துக்கொள்ளவில்லை. பீகாரிலே 140 பேர். இந்த கெடுதல் நாடு முழுவதும் பரவி இருக்கிறது என்ற ஒற்றை காரணத்தால் இதை அகில இந்திய பிரச்சனையாக எடுத்து ஒன்றிய அரசு ஒரு சட்டத்தை நிறைவேற்றினால் அதன் மூலம்தான் பலன் கிடைக்கும். தமிழ்நாட்டிலே இன்றைக்கு மதுவிலக்கை அமல் செய்தால் 70க்கு முன்னாலே இருந்தது போல் பாண்டிச்சேரிக்கு போவார்கள், ஆந்திராவுக்கு போவார்கள், கேரளாவுக்கு போவார்கள், கர்நாடகத்துக்கு போவார்கள் என்ற நிலை இருக்கும். அப்படி இருக்கக்கூடாது. நாடு முழுவதும் இந்த போதைப் பொருள் விளைவிக்கின்ற தீமைகளை மக்களுக்கு உணர்த்த வேண்டும். அவர்கள் அறிவை மழுங்க செய்வது. சாதாரணமாக நம்ம ஊரில் சொல்லுவான், குடியாரம் பேச்சு விடிஞ்சாலே போச்சுன்னு. நம்ம பேச்சை விடிஞ்சா போயிடுன்னு சொல்கிற அளவுக்கு நம்மளை கேவலப்படுத்துகிற ஒரு வாசகமாக அந்த வாசகம் அமைகிறது என்றால், நாம் சுயமரியாதையோடு வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இந்த போதையிலிருந்து நாம் நம்மை விடுவித்து கொண்டு போதைக்கு அடிமையாகாமல் வாழ வேண்டும். இந்த மாநாட்டின் தீர்மானங்களை நான் வரவேற்கிறேன். இந்த மாநாட்டை ஏற்பாடு செய்த என் அருமை சகோதரர் தொல் திருமாவளவன் அவர்களுக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.